நமக்கு கிடைச்ச நியூஸ் படி திரும்பவும் ஜெஃப் டீம் தான் லீடிங் போல இருக்கு. ஸோ ஜெஃப் டீமே வந்து ஏன்னா நேற்றுக்கே நம்ம பார்த்தோம் ஜெஃப்ரி போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கல்லை பிடுங்கி வாங்கிட்டு வந்தார். ஸோ அது அவங்கக்கிட்ட பவித்ராவும் அன்ஷிதாவும் சேஃப்கார்ட் பண்ணுது நிறைய கல். அதனால ஜெஃப் டீம் வந்து லீடிங்கில் இருந்தாருன்னா எகெயின் அந்த டீமே வின் பண்ணுச்சுன்னா அப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஜெஃப்ரிக்கோ அன்ஷிதாக்கோ பவித்ராக்கோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் அன்ஷிதா வந்து 90% இந்த வீக் வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க ஓட்டிங்கில் லாஸ்ட்டில் இருக்காங்க, அஃபிஷியல் ஓட்டிங்கில். ஸோ ரஞ்சித்தும் அன்ஷிதாவும் டபுள் எவிக்ஷனில் எலிமினேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஜெஃப்ரிக்கு ஆல்ரெடி 2 டைம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சதுனால பவித்ராக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் டீம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாக்லின் டீம்னா அவங்க இன்றைக்கி வந்து ஃபைட் பண்ணி நாளைக்கு 3rd டே எண்டில் வரும்போது அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வராங்களா இல்லை ஜெஃப் டீமே ஃபஸ்ட் ப்ரைஸ் தக்க வைக்கிறாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து நாளைக்கு ஆட்டமும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். அண்ட் லாஸ்ட் டீம் யாருன்னு சொன்னால் இப்போவே ஸ்பாயில் ஸ்போர்ட் மாதிரி ஆகிடும். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் மிட்வீக் எவிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொருளி கிளப்பி விட்டுருந்தாங்க. பட் மிட்வீக் எவிக்ஷன்லாம் கிடையாது, வீக்கெண்டில் தான் எவிக்ஷன். அது 1 or 2 மோஸ்ட்லி 90% 2 எவிக்ஷனாக இருக்கும், இல்லைன்னா சிங்கிள் எவிக்ஷனாக இருக்குமே தவிர மிட்வீக் எவிக்ஷன் கண்டிப்பாக கிடையாது. இதே மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.